Hello everyone. English fluency அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப அவசியமாக இருக்குது. பட் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எதுவும் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை. இன்றைக்கி பார்க்க போகிற சென்டென்சஸ் ரொம்ப அழகாக ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், மேக் அன் எஃபர்ட். இதோட அர்த்தம் நீ முயற்சி ஆரம்பி, முயற்சி எடு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு மேக் அன் எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டேக் அ ஷவர். இதோட அர்த்தம் குளிக்க போ அப்படின்னு யாரையாவது சொல்கிறதுக்கு டேக் அ ஷவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் அ கான்வர்சேஷன். இதோட அர்த்தம் யார் கூடயாவது பேச்சுவார்த்தை நடத்து இல்லை பேசு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஹாவ் அ கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கேட்ச் அ கோல்டு. இதுக்கு அர்த்தம் சீக்கிரமாக ஜலதோஷம் பிடிச்சிக்கும், உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறது தான் கேட்ச் அ கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். இதை சென்டென்ஸாக சொல்கிறதுக்கு யூ வில் கேட்ச் அ கோல்டு அப்படின்னு சொல்லலாம். உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும், உனக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ வில் கேட்ச் அ கோல்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பிரேக் அ ஹேபிட். இதோட அர்த்தம் ஏதாவது ஒரு பழக்கத்தை கைவிடு. இப்போ ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா இந்த பழக்கத்தை கைவிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரேக் அ ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் இன் டச். கீப் இன் டச்க்கு அர்த்தம் நீ எப்போவுமே என் கூட தொடர்பில் இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் இன் டச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்க்குற இந்த ஃப்ரேசஸ் அப்படியே முழுசாக ஒரே அர்த்தமாக எடுத்து நம்ம பழகிக்கணும். இதை பிரித்து அர்த்தம் எடுக்கக்கூடாது, வார்த்தைகளையும் அதே மாதிரி மாற்றக்கூடாது. பிரேக் அ ஹேபிட் அப்படின்னா அதை பிரேக் அ ஹேபிட் அப்படின்னு மொத்தமாகவே நம்ம படிச்சுக்கணும். அதே போல் கீப் இன் டச் அப்படின்னா அதை கீப் இன் டச் அப்படின்னு மொத்தமாக ஒரே ஃப்ரேஸாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், கிவ் அட்வைஸ். ஸோ இதுக்கு அறிவுரை கூறு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம பேசும்போதும் அப்படியே நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசிடலாம். ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான குட்டி குட்டி ஃப்ரேசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் மேக் அ மிஸ்டேக். இதுக்கு அர்த்தம் தவறு எதுவும் செய்யாத. ஸோ மேக் அ மிஸ்டேக் அப்படின்னா தவறு செய்தல். ஸோ டோன்ட் மேக் அ மிஸ்டேக். நெக்ஸ்ட் ஒன், டேக் அ பிரேக். ஸோ டேக் அ பிரேக் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள், கொஞ்சம் உன்னோட வேலையிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹோல்ட் அ மீட்டிங். ஹோல்ட் அ மீட்டிங் அப்படின்றது மீட்டிங் வையி, எல்லாரையும் பார்த்து ஏதாவது பேசு, மீட்டிங் வையி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோல்ட் அ மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பே அட்டென்ஷன். ஸோ பே அட்டென்ஷன்னா ஒரு இடத்துல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு பே அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த அட்டென்ஷனுக்கு முன்னாடி பே அப்படின்ற இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது சரியான அர்த்தத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன், லூஸ் வெயிட். ஸோ லூஸ் வெயிட் அப்படிங்கிறது உன்னுடைய வெயிட்டை குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு லூஸ் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரன் அ பிஸ்னஸ். ரன் அ பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு வியாபாரம் செய், உன்னோட வியாபாரத்தை நடத்து அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ரன் அ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபேஸ் அ சேலஞ்ச். இதுக்கு அர்த்தம் உன்னுடைய பிரச்சனைகளை எதிர்கொள் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் எதிர்கொள் அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை நீ எதிர்கொள், பாரு. ஃபேஸ்னால் நம்ம நம்மளோட முகம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இதில் ஃபேஸ் அ சேலஞ்ச் அப்படின்னா உன்னுடைய பிரச்சனைகளை எதிர்கொள் அப்படின்ற அர்த்தம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கிவ் அ ப்ரெசன்டேஷன். ஸோ ஒரு ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் கொடு அப்படின்னு யார்கிட்டையாவது நம்ம சொல்லணும்னா கிவ் அ ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மேக் அ டெசிஷன். இதோட அர்த்தம் முடிவெடு அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக் அ டெசிஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ டெசிஷன் கூட மேக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மேக் அ டெசிஷன். நெக்ஸ்ட் ஒன், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பொறுப்பை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் டேக் வச்சு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பொறுப்பை ஏற்றுக்கொள். நெக்ஸ்ட் ஒன், கீப் அ ப்ராமிஸ். இதோட அர்த்தம் உன்னுடைய சத்தியத்தை கடைப்பிடி. சத்தியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும். ஸோ கீப் அ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்றது இப்போ நம்ம யாருக்காவது ஒரு உட்காரதுக்கு ஒரு இடம் கொடுக்குறோம், இல்லை நல்லா உட்காந்துக்கோங்க, வசதியாக உட்காந்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட சொல்கிறது தான் ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இப்போ பார்த்து இந்த குட்டி குட்டி ஃப்ரேசஸ் உங்களுக்கே தெரியும், கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் நம்ம யார்கிட்டையாவது பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரியான குட்டி ஃப்ரேசஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் புதுசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே படித்து மனப்பாடமாக வச்சுக்கோங்க. ஸோ வீட்லையோ இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்ணும்போதோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரேசஸ்லாம் அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுவும் நம்ம எப்படி சாரி தேங்க்யூலாம் நமக்கு ரொம்ப பழகி போச்சோ அதே மாதிரி இதுவும் நல்லா பழகிரும். ஸோ பேசுகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பெருசாக லென்த்தியான சென்டென்சஸ் தான் பேசி நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை. ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான குட்டி குட்டி சென்டென்சஸ், குட்டி குட்டி ஃப்ரேசஸ் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.